ஜன்தன் திட்டத்தின் மூலம் பெண்கள், இளைஞர்கள் மற்றும் விளம்பு நிலை சமூகத்தினர் கண்ணியமாக வாழ மத்திய அரசு வழிவகை செய்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். ஜன் திட்டத்தின் 10 ஆண்டு நிறைவு நாளையொட்டி அத்திட்டத்தின் வெற்றிக்காக உழைத்த பயனாளிகளுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும் வலைப்பதிவு. 2 மத்திய இணையமைச்சர்கள் உட்பட பாஜக கூட்டணியைச் சேர்ந்த 12 பேர் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வு. 119 எம்பிக்களுடன் மாநிலங்களவையில் பெரும்பான்மை பலத்தை பெற்றது பாஜக கூட்டணி. சமக்ரா சிஷா திட்டத்தின் கீழ் 573 கோடி ரூபாயை தமிழகத்திற்கு ஒதுக்கப்படாத விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு EPS கண்டனம். ஒரே வார்த்தையில் அழைத்தோம், பாதுகாப்பு அமைச்சர் நாணயத்தை வெளியிட்டார் என்ற முதல்வர் மாநில பிரச்சினைக்கு மத்திய அரசை வலியுறுத்தாதது ஏன் என்றும் கேள்வி. PM ஸ்ரீ திட்டத்தில் இணைந்தால் மட்டுமே உடனடியாக நிலுவைத் தொகை விடுவிக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. நிதி சுமை ஏற்பட்ட போதிலும் ஆசிரியர்களுக்கு தடையின்றி ஊதியம் வழங்கப்படும் என்றும் விளக்கம். அவங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா PM ஸ்ரீங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும், PM ஸ்ரீங்கிறத நீங்கள் ஒத்துக்கணும் அப்படிங்கிற சொல்லும் பொழுது இதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. 90 கோடியே 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 150 BS6 பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பல்வேறு வசதிகளுடன் கூடிய பேருந்துகள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்தன. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் புறப்பட்டுச் சென்றார். வழி அனுப்பி வைக்க திரளான கட்சி தொண்டர்கள் விமான நிலையத்திற்கு வருகை. முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளிநாடு புறப்பட்டுச் சென்ற எமிரேட்ஸ் பயணிகள் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக புரளி கிளப்பிய நபர் குறித்து விசாரணை. மின் அஞ்சலில் வந்த மிரட்டலை விமானம் புறப்பட்ட பிறகே அதிகாரிகள் பார்த்த நிலையில் இமெயில் ஐடியை வைத்து விசாரிக்கும் போலீசார். சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு தடை கோரிய மனு மீது நாளை விசாரணை. இன்று பட்டியலிடப்படாத நிலையில் பாஜக செய்தி தொடர்பாளர் தரப்பிலான முறையீட்டை ஏற்றது சென்னை உயர்நீதிமன்றம். மேற்கு வங்கத்தில் பாஜக சார்பில் முழு அடைப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஹெல்மெட் அணிந்தபடி பேருந்து ஓட்டும் ஓட்டுநர். பாதுகாப்பு கருதி ஹெல்மெட் அணிந்து கொள்ளுமாறு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் பேட்டி. பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான துணை கலந்தாய்வுக்கு இணையதளம் வாயிலாக இன்று முதல் செப்டம்பர் 4 வரை விண்ணப்பிக்கலாம். இணையத்தில் விண்ணப்பிக்க இயலாதோர் மாவட்டந்தோறும் உள்ள பொறியியல் சேர்க்கை சேவை மையத்தை நாடலாம் என்றும் உயர்கல்வித்துறை தகவல். மதுரையைச் சேர்ந்த முரளிதரன், வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கோபிநாத் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு. நாடு முழுவதும் 50 ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி விருதுகள் வழங்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சகம் தகவல். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே லோட் ஆட்டோ கவிழ்ந்து 3 பேர் பலி, 14 பேர் காயம். குறுக்கே நாய் வந்ததால் ஓட்டுநர் வாகனத்தை திருப்ப முயன்றபோது தலைக்குப்புற விழுந்து உயிரிழப்பு. சென்னை மாநகராட்சி பணிகளை தனியார் மயமாக்க கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரிப்பன் மாளிகை அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். கலைந்து செல்ல மறுத்து போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள். புதுச்சேரியில் கடந்த ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்ட மின் கட்டண உயர்வு இன்று முதல் அமல். கட்டண உயர்வை நிறுத்தி வைக்க இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம் ஏற்க மறுத்த நிலையில் புதுச்சேரி மின்துறை அறிவிப்பு. திரைப்படத்துறையில் நடிகைகளுக்கு எதிரான பாலியல் சுரண்டல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என குஷ்பு கருத்து. பாலியல் வன்கொடுமைகளை யாரும் மறைக்க வேண்டியதில்லை என்றும் பெண்கள் கண்ணியம், மரியாதையை ஒருபோதும் சமரசம் செய்ய வேண்டாம் எனவும் பதிவு. டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் அளித்ததை தொடர்ந்து சிறையிலிருந்து வெளியே வந்தார் கவிதா. தாம் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் கைது செய்யப்பட்டதற்கு வட்டியும் முதலுமாக திருப்பிக் கொடுக்கப் போவதாகவும் பேட்டி. குஜராத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வதோதரா மாவட்டத்தில் சாலைகளில் இடுப்பளவுக்கு வெள்ளம் சூழ்ந்தது. திரிபுராவில் பெய்த தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட 72,000 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. வெள்ளத்தில் சிக்கி 31 பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரம். உத்தரப்பிரதேசத்தில் 2 சிறுமிகள் மரத்தில் தூக்கிட்டு தொங்கிய நிலையில் மீட்பு. இருவரும் கொலை செய்யப்பட்டதாக உயிரிழந்த சிறுமியின் தந்தை குற்றச்சாட்டு.
உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பெயரை பயன்படுத்தி 500 ரூபாய் உதவி கேட்டு எக்ஸ் தள பயனாளரிடம் மோசடி. கொலிஜியம் கூட்டத்துக்கு செல்ல கார் வாடகைக்கு 500 ரூபாய் அனுப்பும்படி வேண்டுகோள் விடுத்து பதிவிட்ட நபர் குறித்து சைபர் கிரைம் போலீஸ் விசாரணை. 3 நாள் பயணமாக இலங்கை சென்றடைந்தது இந்திய கடற்படையின் INS மும்பை போர்க்கப்பல். சீனாவை சேர்ந்த 3 போர்க்கப்பல்களும் கொழும்பு துறைமுகத்தில் நிறுத்தம். மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் நாளை புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. வடக்கு ஆந்திர கரையோர பகுதியில் வரும் 31ஆம் தேதி வாக்கில் நெருங்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை மையம் தகவல்.